நம்ம முன்னாடி என்ன தர பண்ணோம்? எதுவுமே பண்ணல. ஆல் மெசேஜ் என்னன்னு இருக்குல்ல. ஆமாம், 1 hour ஆக போகுது. க்ளோஸ் பண்ணிடலாமா? இன்னும் வந்து 5 minutes இருக்கு. 1 hour ஆக. அப்பாட்ட போட்டான். டாம் ஒரே வால் பையன். காலையிலேருந்து ஒரே வந்து இசை டிவியில் வந்து நிறைய மியூசிக்லாம் 2K கிட்ஸ் மியூசிக் நிறைய போடுவாங்க. இப்போ ட்ரெண்டிங் ஆகுறதுலாம். அதனால காலையிலேருந்தே ஒரே ஆட்டம். பசங்க வந்ததுலேருந்தே டிவி பார்க்க முடியாது. நியூஸ் தான் அதிகமாக பார்ப்போம். அப்படின்னா பொம்மை சேனல் அவனுக்காக வச்சு விட்டுருவேன். இவங்களும் ஹஸ்பண்டும் ஸ்கூல் போயிடுவாங்க. ஈவினிங் தான் வருவாங்க. நானும் பையனும் மட்டும்தான் இருக்கணும். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து 2nd floor இருக்கோம். கீழே அதிகமாக இறங்குறதில்ல. என் ஹஸ்பண்ட் வந்தால் தான் எங்கேயாவது வேலைக்கு போகிறது இருந்தால் கடைக்கு அந்த மாதிரி எதனா போவோம். இண்டிபெண்ட்டாக தனியாக போகிறதில்ல இப்போது. அவங்களோட ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ் குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்கே போனீங்கனாலும் சுடு தண்ணி வந்து எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, குடிக்கிற தண்ணியாக இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கோல்டு வந்து ஆகாது. அதே போல் ஈவினிங் டைமில் ரொம்ப நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கோல்டு பிடிக்கும். டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமாம், அவங்க 4 பேர் லைனில் இருந்தாங்க. 4 பேர் தான் இருக்காங்க. காஞ்சிரம் இருக்கிறாங்க, கீக்கியாக இருப்பாங்க, வேறு மாதிரிங்கக்கா அவங்க கூட இப்போ இல்லை. உங்களோட ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? என்னுடைய லைஃப் ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க கூட தைரியமாக இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டால் அதனோட பலன் வந்து ஒரு நாள் இருக்கும். நல்லா படிங்க. நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். 1ஆவதுலேருந்து 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். தன்னம்பிக்கை வந்து நிறைய இருக்கணும். நம்மளால் எல்லாத்தையும் முடியும். எல்லோரும் அந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்கா, நானும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் என்னால் முடியும், நான் வெளியே வந்து வேலை நான் சேர்த்து வைக்கிறேன், அந்த சம்பாதிக்கிற பணத்தை கூட எப்படி செலவழிக்கணும், எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையும் பார்த்து நம்ம வந்து நம்மளையே வந்து டாமினேட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு உழைப்பு மட்டும் முக்கியம். நான் வந்து இந்த 2013 மழைக்கெல்லாம் சென்னையில் இருந்தேன். எனக்கு இவ்வளோலாம் தண்ணி வரும்னே தெரியாது. ரொம்ப பயமாக இருந்தது அந்த டைமில். அப்புறம் 2015 ஒரு 6 நாள் கண்டினியூவாக எங்கள் ஏரியாவில் மழையாக இருந்து கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, தண்ணிலாம் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வரப்போகிற மழைக்கும் எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. டவுனில் இருக்கிற வீடெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணிலாம் உள்ளே வரும் இல்லைங்களா, சேஃப்டியாக திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி லைட் இல்ல டார்ச். இப்போ வரப்போற தீபாவளிக்கு அட்வான்ஸ் விஷஸ். ஹாப்பி தீபாவளி. பட்டாசுலாம் வெடிங்க, பொல்யூஷன் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக பசங்களுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக விடாதீங்க, பேரண்ட்ஸோட விடுங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா கூட இல்லை அப்பா கூட வந்து நைட்டில் வெடிப்பேன் எப்பயாச்சும். ஏன்னா எனக்கு அதிகமாக வெடிக்கிறதுக்கு பிடிக்காது. தம்பிக்காக வந்து வெடிப்போம். சரி, once again happy wishes for Diwali advance wishes. சரி, ஓகே, லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாரும் லைவ்ல இல்லை. நெக்ஸ்ட் டைம் லைவ்ல வந்து நாளைக்கு மார்னிங் வந்து வரேன். லைவ்ல யாராவது பார்த்தீங்கன்னா வாங்க. ஒரு 8 o'clock அது மாதிரி லைவ்ல வரேன். Good night all. Bye. Good night, sleep well.